மக்கள் விரோத திட்டத்தை செயல்படுத்தும் ஒரு அடிமைத்தனமான பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு புதுச்சேரியில் உள்ளது. லாபத்துடன் இயங்கும் மின்துறையை மத்திய பிஜேபியினருடைய மிக நெருக்கமான ஒரு நபருக்கு தாரை வார்த்து கொடுப்பதில் ஆளும் பிஜேபி கூட்டணி அரசு தொடர்ந்து திட்டமிட்ட சதி செயலுடன் செயல்படுத்தி வருகின்றது. கடந்த 27/9/2022 மின்துறை தனியார் மயமாக்க விடப்பட்ட டெண்டர் 14/10/2024 வரை 21 முறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கில் வாய்தா மேல் வாய்தா வாங்கி டெண்டருடைய காலத்தை புதுச்சேரி அரசு தொடர்ந்து நீட்டித்து வருகிறது. இப்ப மத்தியிலிருந்து மின்துறை சம்பந்தமான மத்திய இணையமைச்சர் ஒருத்தர் கடந்த மாதம் புதுச்சேரிக்கு வருகை தந்து மின்துறை அமைச்சர், தலைமைச் செயலாளர், நிதிச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அதிகாரிகளுடைய கூட்டத்தை கூட்டினார். அதுல இந்த மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்னென்ன என்று அவர் விவரம் கேட்டுகிறார். அதுல இந்த அரசு ஒரு 400 கோடி ரூபாய் செலவுல நாங்க புதிய மீட்டர் பொருத்த போறோம். ஸ்மார்ட் சிட்டி பணத்துல இருந்து ஒரு 230 கோடி ரூபாய்க்கு கேபிள் பதிச்சுக்கிறோம். ஒரு 700 கோடி ரூபாய்க்கு புதிய மின்மாற்றிகள் அமைக்க போறோம் அப்படின்னு சில உறுதிமொழிலாம் கொடுத்துக்கிறாங்க அவர்கிட்ட. அப்ப அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, இந்த மின்துறைக்கு யார் யார் கட்டண நிலுவைத் தொகை இருக்குது, அந்த கட்டண நிலுவைத் தொகையில ஒரு மாசத்துக்குள்ள நீங்க வசூல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லும் போது, பிரைவேட்டா புதுச்சேரி மாநிலத்துக்கு ஒரு அதாவது 5/11/2024 5/11/2024 ஆபீஸ் ஆஃப் தி பிரின்சிபல் அக்கௌண்டன்ட் ஜெனரல் ஆடிட்டிங் 2 இவங்க ஒரு நான் என்ன காட்டுறேன், நீ இன்னும் காதல் வச்சு அந்த மின்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, உடனே இந்த பாக்கியெல்லாம் நீங்க வசூல் பண்ணி நிலுவே இல்லாம இருக்கணும். ஏன்னா அவங்க இந்த மின்துறையை அவங்க இந்த மத்திய அரசாங்கத்துடைய சம்பந்திக்கு தான் இது கொடுக்குறாங்க, பிரைவேட்டா நீ எடுத்துக்கன்னு சொல்லிட்டு. அப்ப பாக்கி இல்லாம நீங்க வசூல் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டவுடனே நம்ம பைனான்ஸ் செக்ரட்டரி என்ன பண்றாருன்னா, எல்லாருக்கும் கடிதம் அமைச்சு ஒரு மாசத்துக்குள்ள இந்த பணத்தை கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்றாரு. எவ்வளவு கோடி? சுமார் 465 கோடியே 80 லட்சத்தி சொச்சு ரூபாய் பணம் உள்ள இந்த மின்துறை பாக்கியை இவ்வளவு உடனே வசூல் பண்ணணும்னு சொல்றாரு. இதுல பிரைவேட்டா ஒரு 165 கோடி ரூபாய் பாக்கி வச்சுக்கிறாங்க. அந்த பிரைவேட்டா இவ்வளவு நாள் எப்படி வச்சிருந்தாங்க, ஏன் வச்சிருந்தாங்க, அது அடுத்த கட்டம். ஆனா இந்த அரசாங்கம் யாருக்கோசம் செயல்படுதுன்னா,
எதிர்காலத்துல யாருக்கு வந்து இந்த மின்துறையை எந்த பிரைவேட் பார்ட்டிக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அனுசரணையே இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டிய அவசியம் என்ன? இப்ப இது சம்பந்தமா வந்து கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்பு மின்துறை அமைச்சர் வந்து பதிலளிக்கும் போது மாசம் வந்து 300 கோடி ரூபாய் நஷ்டம் வருதுன்னார். ஆனா போன மாசம் இதே மின்துறை அமைச்சர் 25 கோடி லாபம்னு சொன்னாரா? போன டைம் ஒரு பிரஸ் மீட்டிங்ல சொல்லும் போது இதே மின்துறை அமைச்சர் ரொம்ப நஷ்டத்துல இயங்கி இருந்தது, நாங்க அதெல்லாம் சரி பண்ணிட்டு 25 கோடி ரூபாய் இப்போ லாபத்துல வருது, அதனாலதான் நாங்க வந்து இந்த மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்க தள்ளப்பட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னார். போன வருஷம் 25 கோடி ரூபாய் லாபம் வந்த இந்த மின்துறை இந்த வருஷம் 300 கோடி ரூபாய் நஷ்டம்னு சொல்றேன். நீங்க என்ன ஆடிட்டிங் ஜெனரலா? வாய்க்கு வந்ததெல்லாம் ஏதாவது பேசிட்டு போயிடுவீங்களா? 300 கோடி ரூபாய் நஷ்டத்துக்கு இந்த மின்துறை அமைச்சர் முறையான கணக்கு சொல்லுவாரா? அவருக்கு நான் சவால் விடுறேன். இந்த பிஜேபியை சேர்ந்த மின்துறை அமைச்சர் அவர்களுக்கு நான் சவாலா விடுறேன். போன ஆண்டு 25 கோடி ரூபாய் லாபம்னு சொன்ன இந்த மின்துறை அமைச்சரை இந்த ஆண்டு 300 கோடி ரூபாய் நஷ்டம்னு சொல்லிட்டு ஏன் ஒரு செயற்கையா ஒரு பொய் சொல்றீங்க? அதுக்கோசம் என்ன சொல்றாருன்னா 300 கோடி ரூபாய் நஷ்டம் வந்து போச்சு, வேற வழி கிடையாது, 730 கோடி ரூபாய் போட்டு டிரான்ஸ்ஃபார்லாம் மாற்றணும், கேபிள் மாற்றணும், மீட்டர் மாற்றணும், அதை மாற்றணும், இதை மாற்றணும், ஏதோ வந்து இப்போ வந்து மின்துறையே செயல்படாம ஏதோ குப்பை கூடத்துல போயிட்ட மாரி இதெல்லாம் நாங்கள் செய்யணும், அதனால பிரைவேடைசேஷன் பண்ணக்கூடிய எண்ணம் இந்த அரசுக்கு இருக்குது. சரி, அப்புறம் யாரோ ஒரு நல்ல ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்குறீங்க, மின்துறை தனியார் மயமாக்கப்படுமா இல்லையா, அது போல் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. அப்போ அமைச்சர் என்ன சொன்னாரு? கோர்ட்ல கேஸ் இருக்குது, இது சம்பந்தமா நாங்க பதில் சொல்ல முடியாதுங்கிறார். சரி, கோர்ட்ல வந்து 2022ஆம் ஆண்டுல இருந்து கேஸ் இருக்குது. இந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நீங்க என்ன சொன்னீங்கன்னா மின்துறையை நாங்க தனியார் மயமாக்க மாட்டோம் நீங்களும் சொன்னீங்க, முதலமைச்சர் சொன்னார். நீங்க 2 பேர் சொன்னதுக்கு பிறகுதான் சபாநாயகர் ஒரு ஆர்டர் போடுறாரு. என்ன ஆர்டர் சொல்றாரு? முதலமைச்சரும் மின்துறை அமைச்சரும் இந்த மின்துறை தனியார் மயமாக்கப்படாது என்று சட்டமன்றத்துல சொல்லியிருக்கத்தால இந்த மின்துறை தனியார் மயமாக்கப்படாது. அப்ப கோர்ட்ல கேஸ் இருந்தது இல்லையா? அப்ப கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது அசம்பிளியில சில எம்எல்ஏ கேள்வி கேட்கறாங்கோசம் அதை திசை திருப்பத்துக்கு அது பிரைவேடைசேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு நீங்க பிரைவேடைசேஷன் பண்ணுவீங்களா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்றாரு இந்த அமைச்சர்? கோர்ட்ல கேஸ் இருக்குது, நான் அதை பத்தி பேச மாட்டேன்ற. என்ன உங்களுக்கு அதாவது எந்த ஒரு கவர்மெண்ட் இருந்தாலும் ஒரு வெளிப்படையான நேர்மையான ஒளிவு மறைவற்ற ஒரு நிர்வாகம் இருக்கணும். மின்துறை தனியார் மயக்க போறீங்களா இல்லையா? ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. நீதிமன்றத்துல வாய்தா மேல வாய்தா வாங்குறீங்க. நீதிமன்றத்துல ஒரே ஒரு அப்பிடாபிட், மின்துறை நாங்க பிரைவேடைசேஷன் பண்ணல, முடிஞ்சு போச்சு. ஏன் ஜனங்களை ஏமாத்துறீங்க? ஜனங்களை ஏமாற்ற வேண்டிய அவசியம் என்ன? ஒரு அரசாங்கம் வந்து மக்களை பொய் சொல்லி தான் நடத்தணுமா? ஒரு அரசாங்கம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மின்துறைக்கு குச்சிங்க 285 ஏக்கர் நிலம் இருக்குது. எவ்வளவு? இந்த மின்துறைக்கு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, யானம் இதுல மட்டுமே 285 ஏக்கர் அளவுல சொத்துக்கள் இருக்குது. சரிதான்ல? கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து 230 கோடிக்கு வந்து கேபிள் போச்சுக்கிறீங்க ஸ்மார்ட் சிட்டில. அது இல்லாத நீங்க வந்து அந்த மீட்டரு, மின் இணைப்பு, தளவாட பொருட்கள் அதுவே ஒரு 2000 கோடிக்கு மேல இருக்கும், அசையா சொத்துக்கள். ஆனா இந்த அரசாங்கம் எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டு மின்துறையுடைய சொத்துடைய மதிப்பு வெறும் 1000 கோடி ரூபாய்ன்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணிக்கிறீங்க. எவ்வளவு? வெறும் 1000 கோடி ரூபாய். இதுல 500 கோடி ரூபாய்க்கு வந்து வேஸ்டேஜ் ஆகி போச்சான், நாளாகி போச்சான். சொத்து மதிப்பு வந்து நாளாக கூடுமா குறையுமா? நீங்க சொல்றவே பிளாட் பிசினஸ் உள்ளவர் இல்ல, நீங்க சொல்லுங்க. சொத்து மதிப்பு நாளாக கூடுமா குறையுமா? கூடும், பல மடங்கு அதிகமாகும். அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா 1000 கோடி ரூபாய் மதிப்பு இருந்தது சொத்து மதிப்பு, அந்த தளவாட பொருள்லாம் அதெல்லாம் வந்து நாளாகி போச்சு, அதனால 500 கோடி ரூபாய் அதை லெஸ் பண்றாங்க. பண்ணிட்டு அந்த ஒரு வேளை சாப்பாட்டே வழி இல்லாம ஒருத்தர் இருக்காரு இல்லையா, இந்த அதானி குரூப், அந்த குரூப்புக்கு வெறும் 500 கோடி ரூபாய்க்கு இந்த புதுச்சேரி மாநிலத்தினுடைய மின்துறை இந்த சொத்தை வந்து நீங்க தார வாக்குறீங்க. இதை நீங்க ஓப்பனா சொல்லிட்டு போங்க. வெறும் 500 கோடி ரூபாய் தான் நீங்க விற்கிறீங்கன்னா யாரும் கலந்துக்குவாங்களே?
அந்த சிஸ்டத்தை போய் யாரும் போய் ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. நீங்க எவ்வளவு டெண்டர்னு சொல்லிட்டு அதுக்கு 5 லட்சம் நீ பணம் கட்டினா தான் ஓபன் பண்ண முடியும். அப்படி ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒரு இதை வச்சிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு யாருன்னா தெரியுமா எவ்வளவு கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்குதுன்னு? பிரஷர் தானே இருக்கிறீங்க எல்லாரும். யாராவது ஒருத்தவங்க இவன் டெண்டர் விடுறானே எவ்வளவுதான் விட போறீங்க? நீ 21 தடவை வாய்தா வாங்கிக்கிற, என்ன அமௌண்ட் யாராவது ஒருத்தவங்க தெரியுமா? உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதனுடைய ரகசியம் 7 கடல் தாண்டி இருக்கிற மடுவுல இருக்குது. அந்த ரகசியம் யாருக்கா ஒருத்தனுக்கு, இந்த பூதத்துக்கு ஒரு உயிர் இருக்கும் இல்லையா, 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி அங்க ஒரு பச்சைக்கிளியில் இருக்கும் அந்த உயிர். அந்த பச்சைக்கிளி இப்படி பிடிச்சி அமுக்கினா அவர் சாவார். அத மாதிரி இந்த டெண்டரு எவ்வளவுன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு மோசடியான ஒரு நிர்வாகம் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் பிஜேபி கூட்டணி ஆட்சி நடக்குது. இது எங்க முதலமைச்சர் நல்ல முதலமைச்சர் தான், நாங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனா ஏன் அவர் இந்த பிஜேபியினுடைய அத்தனை மக்கள் விரோத அத்தனை திட்டங்களுக்கும் அத்தனை தவறுக்கும் ஏன் துணை போறாருன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ நீங்க அசம்பிளில ஒரு பொய்ய சொன்னீங்க, நாங்க மின்துறையை தனியார் மயமாக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. நீங்க மின்துறை தனியார் மயமாக்குவதுக்கு இந்த மின்துறை அமைச்சர் அப்ப இருந்த எல்ஜி, இங்க அப்ப இருந்த நம்முடைய முதலமைச்சரை நீங்களா கேபினெட்ல வச்சு முடிவு பண்ணலையா? நீங்க கையெழுத்து போடலையா? இல்லைன்னு மறுக்க முடியுமா உங்களால? ஏன் அப்புறம் மாத்தி மாத்தி பேசுறீங்க? பேச வேண்டிய அவசியம் என்ன? மாத்தி மிக மிக லாபத்துடன் இயங்கக்கூடிய சுமார் 10,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள இந்த மின்துறைய 500 கோடி ரூபாய்க்கு ஒரு தனியாருக்கு தாரை வார்க்க வேண்டிய அவசியம் என்ன? இவ்வளவு பாக்கி கவர்மெண்டே வச்சுக்கிறீங்க, பிரைவேட் ஒரு 165 கோடி வச்சுக்கிறான். இதெல்லாம் எப்படி வச்சுக்கிறானுங்க, என்ன வச்சுக்கிறானுங்க? நீங்க கட்டணத்தை உயர்த்திட்டீங்க. இப்ப திடீர்னு ஒரு இது சொல்றாரு, நாங்க மின் கட்டணத்துல ப்ரீபெய்டு சிஸ்டத்தை கொண்டு வர மாட்டோம், நாங்க போஸ்ட்பாய்டு சிஸ்டத்தை கொண்டு வருவோம். உங்களை எவையா கேட்குறான்? உங்களை யாராவது கேட்டாங்களா ப்ரீபெய்ட் சிஸ்டம் நீங்க கொடுங்க அப்படின்னு? எப்படிலாம் ஜால் பேச்சு! ஏன்னா நீங்க மக்களை ஏமாத்துறீங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 965 போஸ்டிங் மின்துறையில காலியாகுது. மொத்தம் இருக்கக்கூடிய 2973 போஸ்டிங்ல 965 போஸ்டிங் மிக மிக முக்கியமான பணியிடங்கள் கடந்த 5 ஆண்டு காலமா நிரப்பப்படாம இருக்குது. 3ல் 1 பங்கு காலி இடங்கள். இதுக்கு மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 75 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். எவ்வளோ? 75 கோடி ரூபாய் உங்களுக்கு சம்பளம் மீதி ஆகுது. அது மக்களுடைய வரி பணம் தான் சம்பளம். அது நீங்க மீதிப்படுத்துறீங்க. அப்போ 3ல் 1 பங்கு ஊழியர்களை காலி பணியிடங்களை நீங்க ஃபில் பண்ணாமலே 3-4 வருஷம் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா எப்படி அந்த மின்துறை ஒழுங்கா செயல்படும்? அப்ப எங்கேயாவது ஒரு மின்சார ஃபால்ட் அங்க அதை செய்யறதுக்கு ஆள் இல்லை. அப்போ ஒரு செயற்கையான ஒரு கெட்ட பேரை அந்த மின்துறைக்கு இந்த அரசாங்கமே திட்டமிட்டு உருவாக்குறீங்க. இப்படி உருவாக்கும் போது ஜனங்களுடைய மனசுல என்ன வரும்னா, ஏன்டா இந்த கவர்மெண்ட் நடத்துது, பிரைவேட் கிட்ட கொடுத்துட்டு போயிடலாமே, ஏன் அரசாங்கம் நடத்தணும்ன்ற எண்ணம் இந்த மக்கள் மத்தியில வரணும்ன்றதுக்கோசம் அந்த மக்களை மன ரீதியா சரி பண்றீங்க. இப்ப நீங்க ஒரு 3 மாசத்துக்கு மேலே ஒரு 32 போஸ்டிங் பணி உயர்வு கொடுத்தீங்க, பதவி உயர்வு. அது என்ன போஸ்டிங் தெரியலப்பா. அது எப்படி நியாயமா நடப்பான்? எப்படி நியாயமா நடப்பான்? அப்புறம் எல்லா கனெக்ஷன் கொடுத்து தான் அவன் காசு கேட்பான். 10,000 கொடு, 20,000 கொடு. அவன் தான் ஏற்கனவே காசு கொடுத்துட்டு வரானே. யார்கிட்ட கொடுத்துட்டு வரான்? அந்த கவர்மெண்ட்ல கொடுத்துட்டு வரான். ஏதாவது இல்லைன்னு மறுக்க முடியுமா யாராவது? நான் தான் பகிரங்கமா குற்றம் சுமத்துறேன். அது பொய்யா இருந்தா எம்எல்ஏ வழக்கு போட சொல்லுங்க இந்த அரசாங்கத்தை. பல குற்றச்சாட்டுகள் நேரடியா சொல்றேன்னு. ஏன் ஆதாரம் என்ன? திருடுதனமா நைட்ல காசு வந்தா யார் எழுதா? இங்க வாயா கொஞ்சம் இப்படி மீடு. நீ போன வாரம் சிஎம் 1.5 லட்சம் வாங்கினா, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குதா? இவ்வளவு தப்பு நடந்துன்னு இருக்குது இந்த அரசாங்கத்துல. நாங்க முழுசா எதிர்பார்க்கறதுல என்னன்னு கேட்டா, முதலமைச்சர் மீது நாங்க இன்னமும் நம்பிக்கை இழக்கல. அவர் இன்னமும் இந்த அரசாங்கத்துல நிறைய பேர்கள் கூறு போட்டு விற்பனை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட்டே எல்லா துறைகளிலையும் ஊழலும் முறைகேடும் நீக்க தலை விரிச்சு ஆடுது. அதெல்லாம்
லஞ்சம் வாங்குறதே வந்து இந்த புதுச்சேரி மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒண்ணுமே தெரியுது. இதுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் வந்து ஓரளவுக்கு வந்து அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் முதலமைச்சருக்கு இருக்குது. இன்னொன்று, இந்த அரசாங்கத்தின் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள். இப்போ நான் கூட வந்து இந்த அபார்ட்மெண்ட்டில் வந்து ஊழல் நடந்ததுன்னு சொன்னேன், முறைகேடு நடந்ததுன்னு சொன்னேன். அரசாங்கத்துக்கு இருக்கிற இடம்லாம் வந்து நீங்கள் மாடி வித்துட்டு போகிறீங்க, நீங்கள் வந்து விஞ்ஞான ரீதியில் கடன் வாங்குறீங்க, கடனை அடைக்க முடியாமல் விற்கிறீங்க, அதை வாங்குறோம் யாருன்னா உங்களுக்கு வேண்டியது தான் வாங்குறான்னு குற்றச்சாட்டு சுமத்துறேன். 25ஆம் தேதி 32,000 சதுரடி ஏலம்னு சொல்கிறான், வெறும் 1.25 கோடிக்கு. இப்போ நான் சொல்கிறேன் பொய்னா சம்மந்தப்பட்ட அதிகாரியோ இல்லை அமைச்சரோ பதில் சொல்லுங்களான்றான். இந்த அன்பனுக்கு வேற வேலை கிடையாது, பொய் சொல்கிறான்னு சொல்லு. நான் என்ன சொல்கிறேன் பச்சையா, நீங்கள் என்ன வந்து 21.5 லட்சம் ரூபாய் பணம் போட்டு ஏன் ஒருத்தவனுக்கு இலவச வீடு எப்படி ஏன் கட்டி தரீங்க? அதே தொகுதியில் ஒருத்தவங்க 9 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணி கட்டி தரீங்களா? எஸ்சி மக்களுக்கு வெறும் 6 வருஷம் தானே கொடுக்குறீங்க. குற்றச்சாட்டு சுமத்தின அதுக்கு யாராவது பதில் சொல்லணும்ல. சரி, எனக்கு தான் வேலை இல்லை. எங்க அண்ணன் நாராயணசாமி இருக்கிறாரு, வாரத்துக்கு 2 குற்றச்சாட்டு சொல்றாரு. உண்மையை சொல்றாரா பொய் சொல்றாரோ? 50 லட்சம் வேலை நடக்குதுன்னா 5 கோடி ரூபாய் நீ லஞ்சம் வாங்கினு சொல்றாரா? நீங்களும் அதை எழுதுறீங்களா, சொல்றீங்களா? ஆனா நீங்க யாரும் கேட்கறது கிடையாது. எப்படி 50 லட்சம் வேலையில 5 கோடி ரூபாய் ஒருத்தன் வந்து லஞ்சம் வாங்க முடியும்னா அவர் கேட்கறது கிடையாது. ஆனா அவர் சொல்றாருன்னும் போது முன்னாள் முதலமைச்சர் பூ அப்படின்னா கூட பூன்னு சொன்னாருன்னு போடுறீங்க. நான் காட்டு கத்தல கத்துறேன், என் மூஞ்சியம் காட்ட மாட்டீங்க, பக்கத்துல இருக்கிற பாபுசாமி மூஞ்சியம் காட்ட மாட்டீங்க. அதுவும் உங்களுக்கோசம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து யாராவது ஒருத்தவங்க என்ன ஆதாரம் ஏழு ரூபா தோப்பாரு நீ இந்த மாதிரி கேட்பன்னு சொல்லிட்டு கோசனா இந்த ஆடிட்டிங் ஜெனரல்ல இருந்து வந்த லெட்டர்லாம் ஆதாரத்தோட எடுத்து வர கேட்க மாட்டீங்க. கேட்டு போடுங்கப்பா. கேட்டு இவ்வளவு தப்பு நடந்து நான் சொல்றேன். 5000 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள இந்த மின்துறைக்கு சொந்தமான சொத்தை வெறும் 500 கோடி ரூபாய்க்கு விற்கிறாயா இந்த கவர்மெண்ட்? இவ்வளவு முறைகேடு நடக்குதுன்னு சொல்றேன். மின்துறை அமைச்சர் ஒன்னாத மறுக்கட்டும். ஒரு 10 எங்களுக்கு வேற வேலை இல்லையா? நமச்சிவாயம் நல்லாட்சி கொடுத்தா அவர் நல்லவரும் சொல்ல போறோம், நல்லது செய்தாருன்னு சொல்ல போறோம், தப்பா பண்றாருன்னா தப்புன்னு சொல்ல போறோம். இதை வச்சு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஆளுங்கட்சியினுடைய முறைகேடுகளையும் தவறுகளையும் ஊழல்களையும் சுட்டி காட்ட வேண்டியது ஜனநாயக ரீதியில எதிர்கட்சியினுடைய கடமை. இந்த கடமை தான் நாங்க செய்யறோம். நீங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்றேன்னு சொன்னீங்களா? மின் கட்டண உயர்வு நான் பதில் அளிப்பேன், ஏன் அழிச்சிட்டீங்களா? இந்த மின்துறை ஏன் தனியார் மயக்கப்படுது அது நீதிமன்றத்துக்கு சொல்ல மாட்டேன், ஆனா சட்டமன்றத்தில் சொல்லுவீங்க. அப்ப நீங்க யாராவது ஒருத்தன் கேட்டுக்கணும், இப்ப மட்டும் சொல்றீங்க சட்டமன்றத்தில் எப்படி இதெல்லாம் சொன்னீங்க, அப்ப மட்டும் நீதிமன்றத்தில் கேஸ் இல்லைன்னு யாராவது கேட்டீங்களா? பாலிமர் சேனல் கேட்டியா? கேட்க மாட்டீங்க. நீங்களாம் கேட்கணும், கேள்வி பதிலை கேட்டு நீங்க வாங்கி போட்டாதான் இந்த அமைச்சர்கள் வந்து சரியான ஹோம்ஒர்க்கோட வருவாங்க உங்களை சந்திக்கும் போது. சும்மா நாட்டே வந்துட்டு ஒரு டகால்ட்டி விட்டு போனா என்ன இது? அது கூட எங்க அண்ணன் நாராயணசாமி சொல்றாரு, இதோட 84 தடவை சொல்லிட்டாரு இந்த முதலமைச்சர் உடனே ராஜினாமா செய்யணும். எத்தனை தடவை? 84 தடவை சொல்லிடுறாரு. அவருக்கே தெரியாது ஏன் நம்ம சொல்றோம், என்னத்துக்கு சொல்றோம், எதுக்கெல்லாம் ராஜினாமா பண்ணணும், அது கிடையாது. இப்போ இவர் சொல்றாரு, விவி சொல்றாரு, புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒன்று கட்டு போச்சு, லாட்டு சீட்டு விற்க போறானுங்க, அது பண்ண போறானுங்க, கொள்ள வச்சுனா உள்ள வந்துட்டானு. வியாபாரிகளை அரசியல் கொண்டு வந்தது யாரு? முதல்ல காங்கிரஸ் திமுக தானே. திமுக கட்சியில உறுப்பினர் இல்லாதவங்களாம் கூட சீட்டு கொடுத்தீங்களா? உங்களால மறுக்க முடியுமா? நெல்லித்தோப்புல சீட்டு கொடுத்தீங்களா அவர் உறுப்பினரா? பாகூர்ல சீட்டு கொடுத்தீங்களா அவர் உறுப்பினரா? உருளம்பேட்டில் சீட்டு கொடுத்தீங்களா அவர் உறுப்பினரா? காங்கிரஸ்ல ஜான்குமார் என்கின்ற லாட்டி சீட்டு வியாபாரியா இந்த அரசியல் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் தானே கொண்டு வந்தீங்க. ஏன் கொண்டு வந்தீங்க? அப்ப காமராஜ் நகர் அவர் வித்துட்டு போனாரு, அது வாங்கினது யாரு? எங்க அண்ணன் நாராயணசாமி. மறுக்க முடியுமா உங்களால? வாங்கி தானே நீங்க வந்து நெல்லித்தோப்பு வாங்கி தானே நீங்க ஒரு முதலமைச்சரா நீங்க. அதுக்கப்புறம் அவர் அங்க போறாரு. அப்போ எல்லாத்துக்கும் விதை போடுறவங்க யாருன்னு கேட்டா இந்த காங்கிரஸ் தான். ரெஸ்டா பாரு, இந்த புதுச்சேரி மாநிலத்தை அறிமுகப்படுத்துறது யாரு? கடந்த கால திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆச்சு. உங்களால மறுக்க முடியுமா? சட்டமன்றத்துல நீங்க அறிவிச்சீங்க, நாங்க வந்து இந்த விஞ்ஞான என்ன போட்டு போட்டு விட போறோம்னு சொல்லிட்டு. கேசினோ பட்ஜெட்ல அறிவிச்சீங்க. நீங்க யார் அறிவிக்கல? திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் நீங்க அறிவிக்கல.
நீங்க சூதாட்டத்துக்கு வழிவகுக்கல. அதை அதிமுக எதிர்த்து அந்த பட்ஜெட் புக்கை கீழ்ச்சி போட்டாங்க, வெளில வரல. உங்களால மறுக்க முடியுமா? ஆக இந்த புதுச்சேரி மாநிலத்துடைய சீரழிவை பத்தி பேசுறதுக்கும், இந்த லாட்டரி சீட்டு அந்த இதை பத்தி பேசுவதற்கு இந்த திமுகவுக்கும் இந்த காங்கிரஸுக்கும் எந்த விதமான தகுதியும் கிடையாது. அதை முதல்ல நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். சும்மா எல்லாம் பேசக்கூடாது. மெடிக்கல் காலேஜில் நீ வாங்கினியா? நீங்க வாங்கினீங்களா? 5 ஆண்டு காலம் உள்ளாட்சி தேர்தல் நடத்துனீங்களா? மாநில அந்தஸ்தை பத்தி பேசுறீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? இந்த காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, இந்த மாநில அந்தஸ்து பத்தி அவங்க பேசுவதற்கு குறைந்தபட்ச தகுதி இல்லாத கட்சி அது ரெண்டும் தேசிய கட்சிகள். வெக்கமா இல்லை உங்களுக்கு சொல்றதுக்கு? வெக்கமா இல்லை? 19 ஆண்டு காலம் நீ சென்ட்ரல்ல இருந்தீங்க, அதை பத்தி பேசியிருப்பீங்களா? மத்தியிலேயே மாநிலத்திலேயே காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் இருந்தீங்களா? மாநில அந்தஸ்து ஏன் கொடுக்கல? மத்தியில யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, புதுச்சேரி மாநிலத்தை அடிமை போல வச்சு நடத்துறீங்க. அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிற என்ஆர் இருந்தாலும் சரி. ஏன் பிஜேபி விட்டு வெளில வாங்க? அவன் தான் சொல்றான் இல்லையா, மாநில அந்தஸ்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். மாநில அந்தஸ்து கொடுக்காத ஒரு கட்சியோட மாநில அந்தஸ்து கோசம் கட்சி நடத்துற என்ஆர் ஏன் கூட்டணி வச்சுக்கிறா? அப்ப இது பேர்லாம் சந்தர்ப்பவாதம் இல்லையா? மக்கள் அதுக்கோசம் வர இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த பிஜேபி என்ஆர் காங்கிரஸ், அதே போல இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இதெல்லாம் புறக்கணிச்சு விட்டு அதிமுகவுடைய நல்ல ஆட்சியை கொண்டு வரணும். ஒரு கேள்வி இந்த கேளுங்கப்பா. இப்போ ரோட்ல மழை பெய்யுதுன்னு வச்சுக்க, பசுமாட்டு மேல மழை பெய்ஞ்சா குடுக்கணும் ஓடும். எரும மாட்டு மேல மழை பெஞ்சா என்ன செய்யும்? ஓடாது. இந்த அரசாங்கம் வெக்கம் சூடு சொரணம் இல்லாத அரசாங்கம். எவ்வளவு பிரச்சனை பத்தி பேசுறோம், எவ்வளவு பிரச்சனையை பத்தி ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், போராட்டம் நடத்துறோம். காது கொடுத்து கேட்கணும். முதல்ல ஜனநாயக ரீதியில எதிர்கட்சிகளை மதிக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கணும். இது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுக்கு நீ எல்லாத்தையும் போல் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல எதிர்கட்சியில மதிக்க கத்துங்க. அவங்க எதுக்கு பேசுறாங்க, ஏன் பேசுறாங்க, என்ன பிரச்சனை. இப்ப நீங்க இப்போ தீபாவளிக்கு 500 ரூபா 10 பொருள் கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா? கொடுத்துட்டாரா? ஏதோ 2 நாள் நான் கொடுத்துட்டேன்னு சொன்னா, 2 நாள் நீ எவ்வளவு பேர் கொடுத்த? 20,000 பேர் கொடுத்துட்ட. நீங்க சொல்லும் போது அப்படிதான் சொன்னீங்களா? நான் 20,000 பேர் தான் கொடுப்பேன்னு சொன்னீங்களா? புதுச்சேரி மாநிலத்தில் எல்லாரும் தானே கொடுக்குறேன்னு சொன்னீங்க. 3,60,000 ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கு தானே கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அது என்ன 18 கோடி தானே? ஒரே பில்டிங்ல 12 கோடி அடிக்கிறீங்களா? இந்த 12 கோடி 500 ரூபாய் பேங்க்ல இருந்து போட்டு போகலாம் பிள்ளைங்களுக்கு, இவங்களுக்கு, பெற்றோர்களுக்கு. முடிஞ்சு போச்ச. போடுறதுன்னு தான் நாங்க சொல்றோம். இல்ல நீங்க சொல்லுங்களா, நாங்க போடுவோம். எப்ப போடுவோம்? பொங்கல் கூட கொடுப்போம். இப்ப தீபாவளி சொன்னா நாங்க பொங்கல் கொடுக்குறோம்பா சொல்லணும். அப்ப எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டை மதிக்க கத்துக்கணும். முதல்ல காது கொடுத்து கேட்கணும், மதிக்கணும். இவங்க பெரிய இவர் சொல்ல வந்துட்டாரு, நான் இந்த சீட்டு தான் உட்காந்துறேன், எனக்கு ஒன்றும் கிடையாதுன்னா ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. அது ஜனங்க பார்த்துனே இருக்கிறாங்க. முதல்ல யாராக இருந்தாலும் இந்த அரசு மீது வைக்கப்படக்கூடிய சில குற்றச்சாட்டுகளுக்கு முதல்ல பதில் சொல்லணும். இல்லைன்னா அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். இல்லை வேற வேலை இல்லையா எங்க உட்காந்து இது என்ன அது என்ன இது என்ன அது என்னலாம் பார்த்துன்னு இந்த மாதிரி பிரஸ் கிட்ட ஏன் சொல்றோம்? பிரஸ்ல இது அரசாங்கத்துடைய கவனத்துக்கு போகணும் தானே சொல்றோம். அரசாங்கத்துடைய கவனத்துக்கு போனா கூட நான் எதுவும் பதில் சொல்ல மாட்டேன். எதுவும் எனக்கு தெரியாது, இவனே கேட்கறது அவனே கேட்கறதுன்னா நீங்க என்ன பெரிய அப்பா டேக்கர் கவர்மெண்ட்? இது நேரா குச்சின்னு வந்துட்டீங்களா நீங்க? மக்கள் நினைச்சாதான் அரசாங்கம், மக்கள் நினைச்சாதான் முதலமைச்சர், மக்கள் நினைச்சாதான் பல மந்திரிகள். புரியுதுங்களா? ஜனநாயக ரீதியில வாக்களித்த மக்களுடைய நம்பிக்கையை முதல்ல இழக்கக்கூடாது எந்த அரசாங்கம் இருந்தாலும். நீங்க ஒரு பார்லிமெண்ட் தேர்தல் வந்தது, நீங்க நம்பிக்கையை இழந்தீங்க. 30 சட்டமன்ற தொகுதியில 28 தொகுதியில வெற்றி வாய்ப்பை இழந்துக்கிறீங்க. உங்களுக்கு திருத்தம் வரணும், உங்களை நீங்க திருத்திக்கணும். உங்களை முதல்ல தற்சோதனைக்கு முதல்ல உள்ளாக்கிங்க. நம்மளுக்கு ஏன் ஓட்டு போடல ஜனங்க? எதனால போடல? இப்ப காங்கிரஸ் ஜெயிக்க வச்சாங்களா? அவரு இன்னும் அவ்வளவு பெரிய நல்லவரா? யாருக்காவது ஒரு டீ காப்பி வாங்கி கொடுப்பாரா? யார் விட்டு வாழ்வுக்கு சாவுக்கு வருவாரா? எங்க அண்ணன் வயிற்றுங்க அண்ணன் தெரியாது. ஆனா ஜனங்க அவர் ஓட்டு போடுது. ஏன்னா இந்த அரசாங்கத்தின் மேல இருக்கிற வெறுப்பு. அந்த வெறுப்பை ஒண்ணுமே இல்லை, ஒரு வாய் மூடி காது கேட்காது ஒரு சில டைம்ல.
பதிலும் பேச மாட்டாரு. என்னைனா ஒரு நாள் தான் வாய் திறப்பாரு. நேற்று தான் வாய் திறந்தார். நேத்தா முந்தானத்தா என் பாதில் கொஞ்சம் கூட பாராட்டியிருந்தார். அவர் சூப்பராக பேசினாருன்னாரு. நாள் நான் கத்தினுக்கிறேன், அது ஒரு தெரியல. ஒரு நாளைக்கு வர வேண்டியது கனவு கண்டு மற்ற நேரத்தில் போய் உட்காந்துக்குவாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியில் ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தாங்க. கன்சாமி எங்கிறாரு தெரியுமாப்பா? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இப்போ ஷாஜகான் எங்கன்னா வெளில வராரா? பல அமைச்சர்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த புதுச்சேரி மாநிலத்தில் அரசியல் வியாபாரிகள் ஒரு 10க்கும் மேற்பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு காலகட்டத்திலையும் பல முகமா வராங்க. ஆனா ஆட்சி என்னமோ அவங்க கையில வச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் திமுக இருக்கிறாங்க, ஆட்சி கையில் இருக்குது. ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் இருக்கிறாங்க, அவங்க தான் மந்திரி ஆகிறாங்க. ஒரு கட்டத்தில் பிஜேபி அவங்க தான் மந்திரி ஆகிறாங்க. அப்போ யார் ஏமாளிகள்? மக்கள் தான் ஏமாளி. நீங்க புத்திசாலித்தனமா இருக்கிறீங்க எல்லாம். இப்போ அவர் நாராயணசாமி சொல்றாரு, இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க எவன் வந்தாலும் நாங்க யாரும் சேர்க்க மாட்டோம். யார் வந்து உங்கள்கிட்ட காட்டுது? நீங்க தான் அதை கேட்கணும். யாருங்க வந்து உங்கள்கிட்ட வந்து சீட்டு கட்டுதுன்னு நீங்க என் முதல்ல எங்க நிக்க போறீங்கன்னு கேட்கணும். மேலுதான் முதல்ல சொல்லிச்ச போன சட்டமன்றத்தில் ஏன் நிக்கல? ஒரு முதலமைச்சர் நிக்காம தானே போனாரு. ஒரே இப்போ இந்த தேர்தல் நெருக்கம் வந்தோடனே இந்த கலாட்டா அரசியல்லாம் கிடையாது. இப்ப இங்க பாண்டிச்சேரி பொறுத்த மட்டும் இந்த தமாஷா, இந்த கட்சிக்கா அந்த கட்சி ஓடுவோம், வெக்கமா இல்ல? உங்களாம் எப்படிதான் ஜனத்துக்கிட்ட போய் வந்து ஓட்டு கேறீங்களே தெரியல. அங்காலாம் காலில் ஊந்தாருன்னு சொல்றாரு. யார் சொன்னது? அதான்பா, அங்காலம் காலில் ஊந்தாரு. அதை யார் சொல்லது? வைத்தியங்க சொன்னார் நேத்து. அவர் தானே சொன்னாரு. அங்காலம் ஒரு எம்எல்ஏ காலில் வந்து வெக்கமா இல்லையான்னு. நான் என்ன கேட்குறேன், நீ எல்லாரும் ஜனத்துக்கிட்ட வந்து இப்படி வந்து கையெழுத்து கும்புற இல்ல, ஐயா அம்மா சாமி ஓட்டு போடுங்கன்னு. அப்பயே உனக்கு வெக்கமானம் போயிடுச்சு. நீங்க வந்து வெக்கமானத்தை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. ஏதோ ஒரு 10 ரூபா அதிகமா காசு வரும்னு அவன் காலில் ஊந்துருப்பான் அங்கால. ஆமா, அதுல தப்பு இது. காசை தான் கடவுள்னு சொல்றாங்க. அப்ப காசு யாருக்கிட்ட இருக்குதோ அவரு தான் இப்ப கடவுளா அவங்க நினைக்கிறாங்க. காலில் ஊந்தா ஒரு 10 ரூபா அதிகமா ஒரு 2 கோசம் ஊந்துருக்கலாம். அதுல தப்புக்குது இல்ல. பல எம்எல்ஏவை விட நம்ம வந்து அவருடைய மனசுல வந்து நீங்க இடம் பிடிப்போம் அப்படின்னு கூட காலில் ஊந்துருக்கலாம். நீ ஏன் அதை சொல்ற? ஏன் காலில் விழுந்தான்னு நீ ஏன் சொல்ற? அங்காலம் வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு நீங்க வந்து அவமதிப்பீங்களா அங்காலனா? இப்ப தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு அங்காளம் என்னவே, நீங்க உயர்ந்த ஜாதி ஆண்ட பரம்பில் இருக்கிறவங்க ஒருத்தர் நீங்க வந்து அவர் வந்து அவமதிச்சு பேசுவீங்களா? அவர் காலில் வந்து உங்களுக்கு எங்க வலிக்குது? உணவு ஊந்துட்டு போறாரு. நான் தான் சொல்றேன், ஒரு 10 ரூபா அவருக்கு அதிகமா கிடைக்கணும். உனக்கு என்ன? உங்களுக்கு என்ன வர வேண்டியது? ரைட் சைட் இல்லையா? அங்காலம் ஏன் காலில் ஊந்தாருன்னா அவர் புள்ள கேட்கணும். அவரை, அப்பா உங்களுக்கு என்னப்பா வயசாகுது? நீங்க ஏமா அந்த ஒருத்தன் போட்டு போட்டு வந்தோம் அவன் காலில் ஊந்தீங்கன்னா அவன் புள்ள கேட்கணும், அவன் மனைவி கேட்கணும். நீங்க ஏன் கேட்கறீங்கன்ற? சரி, நாளைக்கு நீங்க இதே மார்ட்டின் புள்ள உங்களை வந்து பாக்குறாரு, அப்படி நீங்க இப்படி இந்த போது திரும்பி போயிடுவீங்களா? இப்ப நீங்க யார் யார் காங்கிரஸ் தொடர்பு இருக்கீங்க நான் சொல்லிட்டா? சொல்ல மாட்டான். நான் கேட்டு நீ ஏன் சொல்லணும்? நீ கேள்வி கேள்வி நான் சொல்றேன். ஏன் நான் சொல்ல மாட்டேன்? நீ கேட்க நாளைக்கு வா. சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.